நம்ம உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு நம்மளுக்கு எல்லா சத்துக்களும் தேவைப்படுங்க. அந்த வகையில புரோட்டீனுக்குன்னு ஒரு முக்கிய பங்கே இருக்கு. இந்த புரோட்டீனை நம்ம சைவம் அசைவம்னு இப்படி 2 உணவு மூலமாவும் எடுத்துப்போம். ஸோ பெரும்பாலும் பன்னீரை எல்லாருமே உணவுல சேர்த்துக்கிறதுக்கு காரணம் அது சுவையா இருக்கிறது மட்டும் இல்லாம அதுல அதிகமான புரோட்டீன் இருக்கிறது தான். சாதாரணமா பாலை விட பன்னீர்ல சர்க்கரையோட அளவும் ரொம்ப குறைவா தான் இருக்கு. ஸோ நீரிழிவு நோயாளிகள் கூட கண்டிப்பா பன்னீரை தைரியமா சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு நிறைய பேரோட டவுட் என்னன்னு பாத்தீங்கன்னா, உணவுல பன்னீர் அதிகமா சேர்த்து சாப்பிடுறது உடல் ஆரோக்கியத்துல பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படிங்கிறது தான். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்றதுக்கு தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோல போலாம். பன்னீர்ல அப்படி என்னதான் சத்துக்கள் இருக்குன்னு பார்த்தோம்னா, 100 கிராம் ஃப்ரெஷ் பன்னீர்ல 265 கேலோரிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம 18.3 கிராம் புரோட்டீனும், கொழுப்பு 20.8 கிராமும், 208 மில்லிகிராம் கால்சியமும், விட்டமின் சி 3 மில்லிகிராமும், கெரோட்டின் 110 மில்லிகிராமும் இருக்கு. இது மட்டும் இல்லைங்க, கூடவே பாஸ்பரஸ், புரோட்டீன், கார்போஹைட்ரேட், கொழுப்பு சத்தும் அதிகமா இருக்கு. ஸோ இவ்வளவு சத்துக்கள் இருக்க பன்னீரை நம்ம உணவுல சேர்த்து சாப்பிடும் போது எலும்பு தேய்மானம், அதாவது ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி மூட்டு வலி, பல் வலி, இந்த மாதிரி பல்வேறு பிரச்சனைகளை குறைக்கிறதுக்கான வாய்ப்பு அதுல ஜாஸ்தியா இருக்காம். பன்னீரை எல்லா வேலையிலையும் சாப்பிடலாமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நான் கண்டிப்பா சாப்பிடலாம் தான் சொல்வேன். ஏன்னா பன்னீர் எல்லா வேலைகளையும் சாப்பிடக்கூடிய ஒரு உணவுப் பொருள் தான். அதுலயும் குறிப்பா காலை நேரங்களில் நீங்க பன்னீரை சாப்பிடும்போது அன்னைக்கு நாளுக்கு தேவையான எனர்ஜி அந்த டேயோட ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த மாதிரி இரவு நேரங்களில் பன்னீர் சாப்பிடும்போது நல்ல தூக்கத்தை கொடுக்கும். ஆனா ஜீரண கோளாறு இருக்கிறவங்க மட்டும் பன்னீரை நைட் டைம்ல சாப்பிடாதீங்க, கண்டிப்பா தவிர்க்க பாருங்க. ஏன்னா நீங்க அதை நைட் டைம்ல சாப்பிடும்போது அதுல கொழுப்புச்சத்து இருக்கிறதுனால செரிமான ஆகிறதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். பன்னீர்ல இருக்க எல்லா சத்துக்களும் உங்க உடலுக்கு வேணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா பன்னீர் அதிகமா வறுத்தோ இல்ல பொரிச்சோ சாப்பிடவே கூடாதுங்க. அப்படி செஞ்சீங்கன்னா அதுல இருக்க சத்துக்கள் எல்லாமே நீங்கிடும். அப்புறம் என்ன ஆகும், உங்க உடலுக்கு தேவையான சத்துக்கள் கிடைக்காமலே போயிடும். ஸோ அதுக்கு ஆல்டர்னேட்டிவா நீங்க முட்டை பொரியலோட சேர்த்து சாப்பிடலாம், இல்லைன்னா பன்னீர்ல கிரேவி வச்சு கூட சாப்பிடலாம். பெரும்பாலும் கடைகளில் பன்னீரை வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்றதாங்க ரொம்பவே நல்லது. ஏன்னா கடைகளில் விற்கிற பன்னீர்ல ரசாயனம் கலந்துருக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம வீட்லயே செஞ்சு சாப்பிட்றது செலவு ரொம்ப குறைவு தாங்க. முக்கியமா பன்னீர்ல எவ்வளவு சத்துக்கள் இருந்தாலும் இதை நம்ம அதிகமா சாப்பிடவே கூடாது. ஏன்னா இது உடல் எடையை அதிகமாக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அது மட்டும் இல்லாம ஜீரண கோளாறு இருக்கிறவங்க, இருதய நோயாளி, சர்க்கரை நோயாளி, அப்புறமா ரத்த கொதிப்பு இருக்கிறவங்க எல்லாம் பன்னீரை அளவோடு தான் சாப்பிடணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாள் உங்களுக்கு பன்னீர் மேலே இந்த டவுட் இப்போ நல்லா கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அதை நம்ம அளவோடு எடுத்துக்கிட்டாங்க நம்ம உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்கும். ஸோ இந்த ஆரோக்கியமான விஷயத்தை நிறைய பேருக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்க. மீண்டும் ஒரு பயனுள்ள ஹெல்த் டிப்ஸோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன்.